வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன்னடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பரிசிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். மூன்றாவதாக தரிசித்தவர் கொங்கணவர். தோட்டத்தில் பூவரச மரத்தில் அம்மா இறைவனுக்கு ஊஞ்சல் கட்டி தந்தார். அதில் இருந்து ஆடும் அளவிற்கு கால் தரையில் படும் வண்ணமே அமைந்திருந்தது. இறைவனை உட்கார வைத்து ஆட்டி விட்டுவிட்டு நீயாக ஆடு என்று சொல்லி வீட்டிற்குள் சென்றார். இறைவன் கொஞ்ச நேரம் ஆடினார். அதன் பிறகு அம்மாவை வந்து ஆட்டி விடும்படி அழைத்தார். வேலை இருக்கிறது, நீயே ஆடு என்ற குரல். இறைவன் கண்களை மூடிக்கொண்டு ஊஞ்சலில் தியானம் பண்ண ஆரம்பித்தார். நான் ஆட்டி விடுகிறேன் ஐயா. குரல் காதில் கேட்டது. ஊஞ்சல் ஆடியது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊஞ்சல் வேகம் பிடித்தது. இறைவன் கால்களை தரையில் படாமல் நீட்டியபடியே இருக்க தானாக ஊஞ்சல் ஆடியது. இறைவன் கண்களை மூடியபடியே ரசித்து கழித்தார். யார் நீங்கள்? கொங்கணவர் சுவாமி. இந்த குரலும் தோற்றமும் இறைவனுள் ஓர் உணர்வை உண்டாக்கியது. ஏன் வந்து ஊஞ்சலை ஆட்டுகிறீர்கள்? இறைவனின் கேள்வி. உங்களுக்கு பணி செய்தால்தான் என் ஜீவ பயணம் முற்று பெறும். அதற்காகவே இன்னும் நான் ஜீவசமாதியில் இருக்கிறேன். உங்களை சந்தித்து தொண்டாற்ற காத்திருக்கிறேன். அம்மாவை அழைத்து ஊஞ்சலாட்ட கூறினீர்கள். அதுதான் உடனே ஊஞ்சலை ஆட்டினேன். கொங்கணவர் பதில். இதை இறைவனால் முழுமையாக நம்ப முடியாத நிலையில் இருந்தார். இப்போது மட்டுமல்ல, நீங்கள் பிறந்த உடனேயே உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டினதும் முதலில் ஆட்டி விட்டதும் நான் தான். உங்கள் பாட்டி தொட்டிலில் போட்டுவிட்டு நகர நான் அந்த பணியை எடுத்துக்கொண்டேன். இரவில் அம்மா தொட்டிலை ஆட்டியபடியே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். நான் பக்கத்தில் நின்று தொட்டில் ஆட்டம் நின்று விடாமல் ஆட்டுவேன். இறைவனுக்குள் குழப்பம். சத்தியமா சரியா? தீர்வில்லா சிந்தனை ஓடியது. ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருந்தது. பின்னால் நின்று ஆட்டி விட்டவர் சட்டென முன்னால் வந்தார். ஊஞ்சல் நின்றது. பூவரச மரத்திலிருந்து ஒரு பூவை பறித்து இறைவனின் கால்களில் வைத்தார். பாதத்தை முத்தமிட்டார். இறைவனின் பாதம் தொழுத முதல் சித்தர் கொங்கணவர். பூவரசம் பூ வைத்தது இதன் ரகசியம் அப்போது இறைவனுக்கு புரியவில்லை. பிற்காலத்தில் புரிந்து கொண்டார். ஊஞ்சலில் ஆடாமல் கண்களை பொத்தி இந்த காட்சிகளோடு திளைத்திருக்கும் போது ஏன்பா ஊஞ்சல் ஆட்டுறதுக்கு இதிலேயும் உட்கார்ந்து கண்களை பொத்திட்டியா? சரி, நான் வந்து ஆட்டி விடுகிறேன் என்றபடி அம்மா ஊஞ்சலை ஆட்ட கண் திறந்தார் இறைவன். கொங்கணவரை காணோம். ஆனால் இறைவனின் கால் பெருவிரலுக்கும் அடுத்த விரலுக்கும் இடையில் பூவரசம்பூ குத்தி வைக்கப்பட்டிருந்ததை இறைவன் கண்டார். அந்த மஞ்சள் பூ இறைவனை குரு நிலையில் உயர்த்தியதே. வாழ்வோம் வாழ்விப்போம்.